வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி இருக்கிற டிஃபன் வெரைட்டிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி நான் ஃப்ரெஷ் பட்டாணி வாங்கி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. அது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 4 உருளைக்கிழங்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு 2யும் தண்ணியில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. அதை தோல் எடுத்துகிட்டு நல்லா 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2ம் பொரிஞ்சதும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த நிறம் வாரி வாசம் வரும். அந்த வாசம் வந்ததுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வெங்காயமும் நல்லா நிறம் மாதிரி வரட்டும். இந்த வெங்காயம் வதக்கிறது தாங்க நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒன்றா சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிட்டு அதோட பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போது எப்பயுமே எதில் செஞ்சாலும் நம்ம 1 by 1 சேர்த்து அதை வதக்கி விட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், ஓரளவு இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 பதம் வெந்திருக்கும். ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விடுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பியும் சிம்மிலே இருக்கட்டும். எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கி அது நிறம் மாறி வரணுங்க. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையாமல் நல்லா வேகணும். நம்ம அப்போ எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போது பட்டாணி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நான் சேர்த்த அந்த பட்டை இருக்குங்க, அதை எடுத்துடலாம். அது அதிலே ஊறிட்டு இருந்தால் கூட ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, நான் எடுத்துருவேன். நீங்கள் அப்படியே இருக்கணும்னா கூட வச்சுக்காங்க. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.